மரணத்துக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? என்ன கொடுக்கறதுக்கு? எந்த மனிதனை மரணத்துக்கு பயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த மரணத்தைய அர்த்தம் என்ன பண்ணாரு? தோக்கடிச்சு ஜெயிச்சு மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வசரம் தான் ஏசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணாரு? அந்த கல்வாரிசில மரித்து அடக்கமான 3வது நாள் என்ன பண்ணாரு? மரணத்தைய ஜெயித்து எந்திரிச்சார். அல்லேலூயா. இந்த உலகத்துல மரணத்தை ஜெயிச்சவங்க யாருமே இல்ல. அது எத்தனை பேர்ச்சி என்ன பண்ணிருக்கிறாங்க? எத்தனை மரண எல்லா ஜனத்தையும் என்ன பண்ணிருக்கிறாங்க? நாசம் பண்ணிருக்காங்க. தப்பா எத்தனோ பெரிய பெரிய இந்த உலகத்தையும் ஜெயிச்சாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் தெரியுமா உங்களுக்கு காலத்துக்கு? மகா அலெக்சாண்டர்மாங்க. அவர் உலகத்தையும் எல்லாம் ஜெயிச்சுட்டார். எத்தனை வயசுல? 30 வயசுலயே உலகத்தையும் ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சாமா சமுதிரக்கிட்ட நின்று சின்னாராமா, நின்று சமுதிரக்கிட்ட பேசினாராமா. ஏன்னா சமுதிரமா நீயும் கூட ஒரு ராஜ்யமா இருந்தா என்ன பண்ணிருப்ப? உனையானு ஜெயிச்சிருப்ப நான் அப்படின்னாராமா. என்னன்னா அப்ப இன்னும் ராஜ்யம் இல்ல உலகத்து மேல. அப்பேற்பட்ட மகா அலெக்சாண்டர் மகா வீரன் என்ன பண்ணாரு? சின்ன ஒரு கொசு கடிச்சு செத்து போயிட்டார். ஒரு சின்ன கொசு கடி வந்து மலேரியா வந்து செத்து போயிட்டாரு. மரணத்தை ஜெயிச்சாரா? பெரிய பெரியவங்க இருக்கிறாங்க. வீரர்னா வீரர் வேணா மரணத்தை ஜெயிச்சிங்க. ஒரே ஒருத்தன் மரணத்தை ஜெயிச்சுட்டாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் வந்ததே மரணத்துக்கா, மரணம் அடையிருக்காத வந்தார் அவரு. அது மஞ்சா அவர் வந்தது எதுக்காக? மரணம் அடைய இருக்குதா? எந்தக்கு மரணம் ஏறும்? எந்த மரணமைத்தே மனித உலகத்தைய அது மஞ்சா பயம் காட்டிட்டு இருக்குதோ பாருங்க. மரண பயம் இல்லாத யாரும் இருக்காங்களா இந்த உலகத்துல? கொஞ்சம் பேருக்கு அந்த வார்த்தைன்னு சொன்னாவே பயம் வந்துடு, காய்ச்சல் வந்துடு இல்லையா? மரணத்தை பற்றி பேசுறது விட மாட்டாங்க யாருமே இல்லைங்களா? அது மரணத்தை பற்றி பேசுறோம்னு நினச்சிக்கா அவங்க என்ன கொஞ்சம் பேர்த்துக்கு இந்த டைத்தில் பேசக்கூடாது அப்படின்றாங்க. அவ்வளோதான். எதுக்கு? மரண பயம். அதுக்காக நம்மளுக்கே இல்லை, மகா பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு என்ன ஜாஸ்தி இருக்குது மரண பயம். அது என்ன ஜெட் கேட்டகரி, ஒய் கேட்டகரி, எத்தனை கேட்டகரி செக்யூரிட்டி அவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்குது இல்லைங்களா? ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. யாருக்கு? ஒருத்தனுக்காக ஒரு நாளைக்கு. எந்தக்கு? அவ்வளவு மரண பயம் இருக்குது அவங்களுக்குள்ள. மரண பயம் இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது. அவ்வளவு பயம். அதே மாதிரி மரண வேதனை கூட பயங்கரமானது. என்ன மரண இந்த உலகத்துல எது வேதனை இருக்குதுன்னா எந்த வேதனை தெரியுமா? மரண வேதனை. அதனால மரணத்துக்கு போறக்கு மனிதன் நடுங்குறான். மரணம் என்ன நடுங்குறான் மனுஷன். வேணா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எந்த வேலை தெரியுமா? அந்த மரண வேதனையாம ருச்சி பார்க்கறக்காம. எவ்வளவு தைரியம் இருந்தா மரணத்தை ருச்சி பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குதா யாராசி உலகத்துல? யாராசிக்கு மரணத்தை ருச்சி பார்க்கறதுக்கு சார் வச்சனம் இருக்குது. வச்சனம் பார்க்கல வேணா. எபிரியர் 2வது அதிகாரம், எபிரியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு மரணத்தை ருச்சி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை
உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். போதும். இங்க என்ன பண்றாராமா? கர்த்தராகிய தேவன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிரதி மனிதனுக்காகவாமா. அதான் இருக்குதுங்க, ஒவ்வொரு மனிதரும் ஒரு மனிதனுக்காக. அது நீ யாரா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக என்ன பண்ணார் கர்த்தர்? இயேசுநாதர் வந்தது கேளுங்க ஜாக்கிரதையா, ஏதோ ஒரு மனிதனுக்காகவோ ஒரு தேசத்துக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ ஒரு மதத்துக்காகவோ இயேசுநாதர் வரல. இயேசுநாதர் வந்தது யாருக்காக? ஒரு மனிதனுக்காக. என்ன அவருக்காமா? மரணத்தைய ருச்சி பார்க்கறக்காமா. இங்க விஷம் இருக்குது, ருச்சி பார்க்க பார்ப்பீங்களா? பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவின் என்ன இருக்குது? மரணம் இருக்குது. மரணத்தை என்ன பண்ணார் அவரு? ருச்சி பார்த்தாராமா. ருச்சி பார்க்கறதே இல்லை, மரணத்தையே எதிர்க்குன்னு என்ன பண்ணாரு சொன்ன? எது சொல்றான்னு எதிர்கொண்டவரா இருக்கிறார் அவரு. அதனால இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில அவர் சிஷ்யரு கூட என்ன பண்ணாரு? அவன் மரணத்தை பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. புரியுதா? எதை பத்தி பேசினாரு? நம்ம பேச மரணத்தை பத்தி பேசுவோம். நம்ம பிள்ளைங்கிட்ட, நம்ம சிஷ்யர்கிட்ட, நம்ம தோட்டக்கிட்ட பேசுவோமா? நேசனா என்ன பண்றாரு? சிஷ்யர்கிட்ட சொல்றாரு, ஜப்பா நம்ம எருசலேமுக்கு போறோம். என்ன என்ன பண்ணுவாங்க? குடிச்சு ஒப்பு கொடுப்பாங்க. நான் இது மாதிரி சிலுவை மேல போடுவாங்க. நான் மரணமாடி திரும்பி நான் 3ஆம் நாள் ஓய்வு தேவை மாதிரி சொல்லிட்டு போறார். அதே மாதிரி என்ன பண்ணாரு? ஏசுநாதர் என்ன பண்ணாரு? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணார்? மரணம் அடைஞ்சார் அவரு. கொஞ்சம் பேர் என்ன பண்ண, ஏசுப்புறம் வந்து மரணிச்சுல அந்த என்ன பண்ண அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில் என்ன சொல்லுவாங்க, அதையா அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. மயக்கமாயிருச்சு அவருக்கு. மயக்கம் வந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க? அவரையா அடக்கம் பண்ணா திரும்பி அவர் 3ஆம் நாள் எழுந்திரிச்சிட்டாரு. மறு கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துல வேற ஒருத்தர் சிலுவை போட்டாங்க. நல்லா பார்க்கணும். அந்த ரோமரா இருந்தாலும் சரி, அதுமே இப்போ இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக வேற ஒருத்தர் சிலுவை போடணும்னு நினச்சக்க, அங்கே இருக்கிற ரோமரு, யாஜகரு இல்லையா, அங்கே இருக்க ஆச்சாரிகள், பரிசேயர், இவங்கள பைத்தியக்காரரா? ரோமா அந்த யாரு அரசரு பைத்தியக்காரனா? அவர் பேர் என்ன? பிலாத்து பைத்தியக்காரரா? ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு பிடிச்சாக்க மாடி நெக்ஸ்ட் நாள் 9 மணி முட்டு எல்லாம் பரீட்சை பார்த்தாங்க. பிரதான ஆச்சாரியக்கிட்ட வந்தாரு. அது 2 பேர். என்ன ஃபர்ஸ்ட் கையப்பா கிட்ட வந்தார். கரையப்பா தான் ஃபர்ஸ்ட். கையப்பா ஒரு அங்கிருந்து யார்கிட்ட போனாரு? இன்னொரு பேர் என்ன? ஏறது இல்லை. இன்னொரு பிரதான யாருக்கு பேர் கையப்பா, அனனியா. அவர்கிட்ட கொண்டு போனாங்க. அங்கிருந்து பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. பிலாத்துக்கிட்ட இருந்து ஏரோதுக்கிட்ட கொண்டு போனாங்க. ஏரோது மடி பிலாத்துக்கிட்ட வந்தாரு. பிலாத்து அப்படி அடிச்சு அதெல்லாம் ரகரகமாக என்ன பண்ணாரு? 3 வருஷக்கா எடுத்து வந்தார் வீட்டுக்கு வெளியே. இத்தனை அது மட்டும் யாரும் சொல்லிருக்க மாட்டேங்க. ஏசு இல்லை வேற ஒருத்தர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருத்தருமே புரியுதா சொல்றது? எந்தக்கு சொல்லணும்? இது அறிஞ்சுக்கோ நம்ம எல்லாரும். புரியுதுங்களா? ஏன்னா அது மாதிரி. 2வது இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணார்? சிலுவை மேல என்ன ஆகல? சாவுல அவருக்கு என்ன மயக்கம் வந்துருச்சு. இயேசுநாதரைய 39 அடி பயங்கரமான அடி அடிச்சாங்க. எப்படி? சாட்டையில். அவருடைய சரீரம் நல்லா என்ன ஆகுது? பேத்து போச்சு. மாம்சமெல்லாம் வந்துருச்சு. எலும்புகள் தெரியுது அப்படியே. புரியுதா? அப்படி அடிச்சாங்க. அந்த கணக்கு பார்த்தா அப்பயே என்ன வரும்? நம்ம பேர் என்ன அடிக்கும் போதே என்னவா? அவங்களுக்கு செத்து போனவங்க இருக்கிறாங்க, அங்கேயே மயக்கம் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்பா அம்மா அவர் என்ன ஒன்றும் அவருக்கு ஆகலை. நல்லா இப்படி இருக்கிறாரு. என்ன சொல்லுவாங்க? அது சுயநிலவோடு இருக்கிறாரு அவர். அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாரு?
அவங்க முன்னாடி காமிச்சாங்க, பார் இவரு தான். என்ன பண்ணணும்? மறுபடியும் அந்த சமாதி மந்திரத்தை கொண்டு போய் அவர் மேல முனக்கீட்டம் வச்சாங்க, காரி துப்புனாங்க, அது மடி கொண்டு வந்து மினுக்காண்ட வச்சாங்க. அப்போ அப்படிதான் நல்லா இருக்கிறார். அவர் சிலுவைய அவர் மேலேயா சமத்து வச்சாங்க. அந்த சிலுவைங்கிறது 150 கிலோ அவ்வளோ பாரம் இருக்குமா ஒன்றும். ஏன்னா அது என்ன பெரிய கட்டை தானே அது. அது சமத்து எத்தனை கிலோமீட்டர் போனாரு? எரோதோட மல்லிக்கான பிலாத்து அந்த ஹால் இருந்து கொல்கோத்தா மலைக்கு 2 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். அவ்வளோ. நீங்கள் இப்போ எருசலேம் போனால் நீங்கள் எல்லாம் கணக்கு பண்ணல. அதெல்லாம் அதோட இப்போதைக்கு இருக்குது 2 கிலோமீட்டர். அவ்வளோ என்ன பண்ணாரு? சிலுவை சுமந்துட்டு அவர் போனதுன்னு மெயின் ரோடு கிடையாது. இல்லை நம்மளே வீதிட்டு இருக்கிற சமானமான வீதி கிடையாது. எங்க எல்லாம் மலை 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 கீழே இறங்கி இன்னொரு மலை இப்படி ஏறது. என்னால எருசலேம் ஏரியா, அந்த ஏரியா மொத்தம் மலை தான். எருசலேம் பட்டணமே மலை மேலே கட்டப்பட்டது. அங்கே 3 மலை இருக்கு. எல்லாம் மலைக்கு தானே குட்டைங்கள் இருந்துச்சு. எல்லாம் மலைங்க குட்டைங்க அப்படி. இது மாதிரி அது என்ன பண்ண இழுத்துட்டு போனார். போய் லாஸ்ட் சிலுவை மேல போட்டாங்க. இயேசு கிறிஸ்து காலையில் 9 மணிக்கு அவர் என்ன பண்ணாங்க? சிலுவை போட்டப்போ சாயந்தரம் 3 மணி வரை என்ன பண்ணார்? சிலுவை மேல வேதனை அனுபவிச்சார். 3 மணி வரை என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு என்ன அவரே உயிரிய எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி அவர் ஆத்மா என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாரு? தலை கீழே, அது மட்டும் தலையை அவர் என்ன பண்ணல, குமியில. அப்போ ராணுவங்கள்லாம் வந்தாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. யூதர் கணக்கு பிரகாரம் ராஜசாமத்தில் என்ன கூடாது, இன்னொன்று பஸ்கா ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன நோம்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால எந்த சவம் எங்கே இருக்கக்கூடாது? சிலுவை மேலே இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேர் திருட இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவளை என்ன பண்ணாங்க? முழங்காலி உடைச்சி என்ன பண்ணாங்க? சாவடிச்சுட்டாங்க. சாவடிச்சு சிலுவை மேலே இறக்குறாங்க. அது இயேசு கிறிஸ்திய முழங்கால் அடிக்க வரும்போது என்னாச்சு? ஆல்ரெடி அவர் உயிர் இல்லை. அவருக்கு என்ன உயிர் இல்லை. பிலாத்துக்கிட்ட பார்த்து ஐயோ அவ்வளோ உயிர், அதுக்குள்ள உயிர் போயிருச்சாங்கிறாரு. இல்லை ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகும்னாக்கா, அந்த சிலுவை மீது போட்ட மனிதர் 2-3 நாள் கூட வேதனைப்படுவாங்களாமா. என்ன 2-3 நாள் கூட வேதனைப்படுவாங்க. இல்லைன்னா உலகத்திலேயே பயங்கரமான தண்டனைனாக்கா அதுதான் சிலுவை மரணம்ங்கிறது. மாமூலாக அடிக்காம கிடிக்காம ஒன்று சிலுவை போட்டுக்கா 3-4 நாள் அது மேலேயே கடப்பாங்க. காக்காய் குருவியெல்லாம் வந்து கொண்டு என்ன கண்ணாமொழி பொடுக்கும் சரீரத்தில் என்ன அந்த வாசனத்துக்கு அந்த ரத்தத்துக்கு என்ன எறும்பு கிரும்புங்கெல்லாம் ஏறி பயங்கரமான வேதனைப்பட்டு சாவாங்க. சித்திரவதைப்படுவாங்க. பேருப்பட்ட பயங்கர வேதனை பார்க்க. பிலாத்து பார்க்கும்போது அவர் அதுக்குள்ள போயிட்டார், செத்து போயிட்டாரா? உண்மை இப்படி. அதனால என்ன பண்ண, இவர் உண்மையா செத்து போயிட்டு இல்லைன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ண, ஈட்டு எடுத்துட்டு என்ன பண்ணாங்க? அலையில குத்தும்போது என்ன ஆச்சு? அது நம்ம மனிதன அவர் உறுதியை மட்டும் போச்சு. அப்போ அவருக்குள்ள இந்த ரத்தமும் உறுதித்து குத்தும் பருப்போடு பக்கத்துல குத்தன் பருப்போடு சாவாமல் இருப்பாங்களா அரசே? இதெல்லாம் கண்ணார பார்த்தவங்க சாட்சி சொன்னது. కాబట్టి அவர் என்ன சம்பூர்ணமா இன்னொன்று அவர் குத்துனப்போ அவருக்கு என்ன வச்சு? ஃபர்ஸ்ட் ரத்தம் வந்துச்சு, நெக்ஸ்ட் வந்துச்சு. நீங்க ஆலோசனை பண்ண விஷயம் என்னன்னாக்கா, இந்த சரீரத்தில் எல்லாம் ரத்தம் போனா கூட உதயத்தில் என்ன இருக்கு? கொஞ்ச நாள் ரத்தம் இருக்கு. ஏசுநாள் குத்தும்போது அந்த அதுல இருந்து ரத்தம் கூட வந்துச்சு. லாஸ்ட் தண்ணி வந்துச்சு. அப்படின்னா உனக்காக எனக்காக அவரு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம நம்மளுக்காக என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. எதுனாலனா நம்மளைய விடுதலை ஆக்கிறதுக்கு வசம், நம்ம பாவம் மன்னிப்புக்காக, பாவம் விடுதலை பண்றதுக்காக என்ன பண்ணாரு? அவ்வளவு பயங்கரமான வேதனை அவரு அனுபவிச்சு உயிர் கொடுத்தார். அப்ப சிலுவை மேல இறக்குனாங்க.
சம்பூர்ணம் என்னாச்சு? அவர் இறந்து போயிட்டார். தண்ணி வர்றதுன்னு அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் உயிர் போயிடுச்சுன்னு நினச்சிக்கா, ஒரு 1/2 hour எவ்வளோ ஆனது என்ன ஆகும்? ரத்தம் ஒரு இருந்தாங்க தண்ணியாக மாறிடும். ஆனால் செத்து போன இதில் எதுவுமே ரத்தம் இருக்காது. செத்து போன உயிர் போன பாடியில் என்ன இருக்காது? சரீரத்தில் எந்த மாதிரி ரத்தம் இருக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு இயேசுனா என்ன பண்ணாரு? அவன் சிலுவையில் பரிபூர்ணமா இறந்து போயிட்டார். விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரணத்தை என்ன பண்ணாரு? எதிர்த்துனாரு. அந்த மரண வேதத்தை என்ன பண்ணாரு? அனுபவித்து மரணம் அடைஞ்சு எங்க போனாரு? மரணத்துக்கிட்ட போனார். அதனால மரணம் இவர் என்ன பண்ணல பிடிச்சி. காரணம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு காரணம் என்ன? பாவம். மரணம் எப்படி வந்துச்சு மனுஷனுக்கு? பாவம் செஞ்ச மூலியம் வந்துச்சு. ஏசுநாதர் இப்படி என்ன இல்லை? பாவம் இல்லை. அது மரணம் எதுவுமே பண்ண முடியல. புரியுதா? அதனால மரணத்தை என்ன பண்ணாரு? ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயிச்சு 3 நாள் என்ன பண்ணாரு? எந்திரிச்சு வந்தாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து பண்ண காரியம். அதே மாதிரி யாராச்சும் இயேசு கிறிஸ்துக்குள்ள மறிக்கிறாங்களோ, இயேசுவை நம்பி மறிக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? மரணத்துல இருந்து அதெல்லாம் அவங்களுக்கு மரணமே கிடையாது. அவங்களுக்கு என்னல மரணமே கிடையாது. அது நான் சொன்னேன், நம்ம உயிர் போச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டடிச்சிட்டு எங்க போவோம்? கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணா நித்தியமான வீட்டுக்கு போவார். அதனால்தான் உண்மையான விசுவாசி மரணத்துக்கு என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். இன்னும் அவசரமாச்சுன்னா கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தம். பட் என்ன சொல்லுவார்? கர்த்தரே சொல்லுவார், என் மகனே மகளே, நான் என்ன பாரு, நாளைக்கு இப்பட வேலை எம்பட மூலம் எனக்காக நீ செய்வேன். வேலை என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. இன்னும் நீ எங்க என்கிட்ட வர வேணுங்கும் போது அவன் சந்தோஷத்தோட போவான். கர்த்தாவே நான் வர கர்த்தாவே. அதில் எத்தனோ பேர் பரிசுத்தவான்கள் மரணமாயிடும் போது, இதப்பா கர்த்தரை எனக்கு கூப்பிட்ற, நான் போகிறேன் வாங்க, நல்லாத்துக்கு கூப்பிட்டு வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா பாட்டு பாடிட்டு சந்தோஷம் என்ன பண்ணுறாங்க போனவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க. சாட்சியம் எத்தனோ பேருக்கு இருக்குது. பிரிய சகோதரி சகோதரனை புரிஞ்சு சொல்றது. காரணம் என்ன? விசுவாசிக்கு மரணம்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த சரீரத்தை விட்டு அடிச்சுட்டு என்ன வரும்? இது குடாரம் விட்டு அடிச்சுட்டு என்ன போகிறோம்? நித்தியமான வீட்டுக்கு நாம் போகிறோம். அந்த வீடு எங்கே இருக்குது? இங்கே இல்லை, அங்கே இருக்குது. பிரிய சகோதரி சகோதரனை, ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மளுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் நம்ம நோவாடு இருக்கலாம், நொடிவாடு இருக்கலாம், நம்ம இடத்துல வேதனைப்பட்டு இருக்கலாம். நமக்கு அல்லாத மாதிரி நம்மளுக்கு அல்லா என்ன வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் வேணா பிரிய சகோதரி, நம்மளுக்கு என்ன இருக்குது தெரியுமா? இந்த உலகத்தை விட்டது, இந்த குடாது விட்டது நம்மளுக்கு என்ன இருக்குது? தேவனால கட்டப்பட்டா என்ன இருக்குதாம்மா? நித்தியமான வீடு பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்துக்கு வீடு இருக்கும்போது இங்க உனக்கு என்ன வேலை? அதாவது அதுக்காக நம்ம ஆலோசனை பண்ணணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, இங்கிட்ட பத்தி ஏன் ஆலோசனை பண்ற? எங்க எது மேல செஞ்சு வைக்கணும்? மேலானட்டு என்ன பண்ணானுங்க? தேடுங்கள். மேலாட்டு மீது நாடுங்கள். மேலானவை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அங்க எப்படி ஆசீர்வாதம் இருக்கணும் அது பாரு. அங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்க ஆசீர்வாதத்தை என்ன இதுக்காக நீ என்ன பண்ண ஆலோசனை பண்ணுன்னு சொல்றாரு. நீ ரட்சிப்படுறது ஞானஸ்தானம் எடுத்தது எந்தக்கு? இங்க இருக்கிறக்கா பரலோகமா இருக்கா? அங்க பத்தி ஆலோசனை பண்ண இன்னும் இங்க பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்க. நீ அங்க போறதுக்கு நீ ரெடி ஆகணும். ஆயத்தமாவாம நீ என்ன பண்ற? இந்த உலகத்துல எப்படி நல்லா இருக்கணுமோ, எப்படி அழகா இருக்கணுமோ, இல்லாட்டி எப்படி என்ன சொல்லுவாங்க, இங்க இந்த உலகத்துல எப்படி பெருமை பெற்றணுமோ அப்படி இது பத்தி என்ன பண்ற? இல்லாட்டி அது இல்லையே இதுல ஏன் கவலைப்பட்டு இருக்கிறோம்? கவலையா? கர்த்தர் நேத்தே சாப்பாடு எல்லாம் வைக்கலையல்ல? பசி அறிஞ்ச பேசி கர்த்தர் நம்ம நம்பர் பசியா வச்சார? கர்த்தர் நம்மளையா சுண்ணாம்பு வச்சிருந்தாரா?
எப்போ கிளி துணி போட்டு நடந்தியா எப்பாசி? ஒரே துணியோடு இருந்தியா எப்பாசி? இல்லையா? புரியுதா அவரு? நம்ம என்ன பண்ணுறோம்னா உலகத்தார் பார்த்து இருக்குது நம்ம திருப்தி இல்லாமல் என்ன பண்ண இல்லாத பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு கர்த்தர்கிட்ட எப்படி உறவாக இருக்கணும் மாதிரியா விட்டடிச்சிடுறோம். இப்படி ஆலோசனை பண்ண வேண்டிய அவசரம் என்ன தெரியுமா? நாம் இனி கர்த்தருக்கூட எப்படி உறவாக இருக்கிறோம், நம்ம ஃபெலோஷிப், நம்ம கர்த்தரோட என்ன இருக்கிறா சம்மந்தம் எப்படி இருக்குது நம்ம கூட? கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரா? மினிஸ்ட்ரி என்னன்னா கர்த்தர் பேச்சு கேட்குறா என்ன செவி ஒருத்தருக்குமே இல்லை, ஒருத்தருக்குமே இல்லை. கர்த்தருக்காக பேச்சு கேட்கறது ஒருத்தருக்கே இல்லைங்க. எது கேட்குறோம்? நம்ம லாஸ்ட்டு உலகத்தை பற்றி பேசிக்கிறோம், மனசு சொல்ல பேச்சு கேட்குறோம், என்ன மனசு சொல்கிற பேச்சு கேட்குறோம். தப்பா? கர்த்தரோட வாய்ஸ், அவரோட சத்தம் கேட்டு எனக்கு கர்த்தர் சொன்னார், செய்ய சொன்னார், நான் காரியம் இது மாதிரி நடக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிற விசுவாசி ஒருத்தருக்கு சொன்னால் ஒருத்தருக்கு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க. எனக்கு கர்த்தரை செய்ய சொன்னார், நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், நான் சொன்னார், இப்போ நான் நடக்கிறேன். ஏன்னா ஊழிக்கார் சொன்னாங்க செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களாட்டு. இப்போ கடவுள் ஊழிக்கார் கிடையாது இல்லையா? புரியுதா நான் சொல்றது? உங்க தகப்பன் யாரு? நீ யாரு மகன்? நம்ம கடற்காவது கத்துட்டும் இல்லையா? யாருக்கு வாரசம்? நீ ஊழியக்காரக்கா இல்லை நேரத்தேவா? நீ மகன் இல்லையா? மகன் இல்லையா? மகன் இல்லையா? மகன் ஏன் உங்க தகப்பன்கிட்ட பேசுறதுக்கு என்ன? தகவல் பேச மாட்டாரா? சொல்லுங்க. மறைய கர்த்தர்கிட்ட இருக்கிற உறவு இங்க எவ்வளவு மட்டும் இருக்குது உங்ககிட்ட? உனக்கு உங்க தகப்பனுக்கு மத்தியில் இன்னொருத்தர் எந்தக்கு வரணும், எந்தக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? உனக்கு உங்களோட தகப்பனுக்கு உங்களோட பிதாக்கு மத்தியில் இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்குறீங்க. நம்ம பேருக்கு என்ன இருக்குது? மத்தியில் என்ன இருக்குது? கேப் இருக்குது. தேவனுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? கேப் இருக்குது. அது பாவமா இருக்கலாம், இன்னும் எதா இருக்கலாம், நம்ம யோசனைகளா இருக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு தகப்பன் கூட பேசல, நீ தகப்பன் பேசாம இருந்தா அது எப்படி? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? என்ன சொல்ல வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது சொல்றது? இப்போ உங்களுக்கு மகன் இருக்கிறான், மகன்கிட்ட நீ பேசுறது, நீ மகன்கிட்ட பேசுறதுல எப்படி இருக்குது? இல்லையாம்மா? இப்போ நம்ம தகப்பன்கிட்ட நாம் என்ன பண்ணலாம்? இல்லை உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா நீ அக்கா கிட்டயோ தங்கச்சிக்கிட்டையோ நீ ஆர்எஸ்கிட்ட போய் அப்ப கட்டி இது கேளுன்னு சொல்லுவியா, இல்லை நீ டைரக்ட் போய் கேட்பியா? சொல்லுங்க. டைரக்ட் தான் கேட்பா. இப்போ நம்மளுக்கு தேவன் யாரு? தகவல் பிதா. உனக்கும் அவருக்கு மத்தியில் நமக்கு மத்தியவர்த்தி ஒருத்தணுமே அவசரம் இல்லை, அவரு கூட உறவு இருக்கணும். அதே மாதிரி நான் என்னோட தகப்பன் தான் சொல்லுவாங்க தமிழ்ல, பைபிள் பிரகாரம். என்னோட பிதா சொன்ன பின் நான் நடக்கிறேன். ஏசுநாது பாரு எப்போ சொன்னாலும் என்ன சொல்லுவாரு? பிதா சொல்ற பின் நான் கேட்கறேன், பிதா சொன்ன பின் நடக்கிறேன், பிதா வேலை செய்யறாரு, அவருக்கு நானும் வேலை செய்யறேன். அந்த உறவு ஏன் இல்லை இன்னைக்கு? அந்த உறவு ஏன் இல்லை? எத்தனை பேர் தாய்மாருங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க பிள்ளைங்க பத்தி என்ன ஆவாங்களோன்னு அறிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? கொஞ்சம் சாட்சி கேட்குறேன், அர்த்தம் பண்ணுச்சா? தாய்மாருக்கு என்ன அவங்க பிள்ளைங்க என்ன ஆவாங்களோ அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் இவன் எந்த கொடுத்தாரு, இவன் என்ன ஆக போறான் அப்படின்னு என்ன பண்றாங்க? அறிஞ்சிருந்து அது பிரகாரம் என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுறாங்க. தாய்மாருக்கு இருக்கிறாங்க, தகப்பானுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது நம்ம பிள்ளைங்க என்ன ஆவாங்களா? தெரியும், நல்லா தெரியாதா? என்ன தெரியும்? அவனோட மகனை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும் இல்லையா? அதுதான் தெரியும் இல்லையா?
அவன் ரட்சிப்படணும், பரலோகம் போகணும் அப்படின்னு இருக்குதா? அதை பற்றி யோசனை இல்லையே. அது பற்றி நம்ம கண்ணீருக்காக ஜெபம் பண்ணுறவன் நம்ம. எப்போ கண்ணீர் வரனா சொன்ன பேர் கேட்காம போனப்போ அப்போ வரும் அவர் கண்ணீர் இல்லையா? அப்போ அழுவோம், என் சொன்ன பேர் கேட்க மாட்டேங்கிறானோ, என் மகமா கேட்க மாட்டேங்கிறான், மக கேட்க மாட்டேன்னு அப்போ பாதப்படுவான். என்ன புரியும் சொல்லுங்க பிரிய சகோதர சகோதரங்க. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் நாம் என்ன இருக்கணும், கர்த்தர் கூட அந்த உறவு இருக்கணும். இது இப்படி உறவு கொடுக்குற தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏசுனது தப்பா? யாரும் நீங்க நம்ம மகனேன்னு கூப்பிடுறீங்க ஒருத்தர் இல்லை இந்த உலகத்துல. எந்த தேவரும் கூட ஒருத்தர் இல்லை, எந்த மத்தலுமே இல்லை. பேசுன தேவன் கிட்ட எதை அவள் தான் நம்ம படிச்சு கருத்தார். அவள் உண்மையான தேவன். நம்மளுக்காக பர்வதம் வந்து என்ன பண்ணார், உயிரே கொடுத்த தேவன். அதுல பிரிய சகோதரி சகோதரனை நம்ம மனசு அங்க வைக்க வேண்டிய எந்தக்கு தெரியுமா? நம்மளையோட என்ன இருக்குது, நித்தியமான வீடு எங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இல்ல. இருக்கிற வாழ்க்கையில் நம்ம மனசு எங்க இருக்குது, நம்ம யாரு, நம்மளுக்கு எது அவசரம், அதுவே நம்ம என்ன பண்ணணும், மனசு வைக்கின்ற அவசரம் இருக்கிறது பிரிய சகோதரி சகோதரன். எதனாலனா நம்ம கர்த்தருக்கு தேவன் சீக்கிரம் வரப்போறார். அது என்ன பண்ணணும், நம்ம மனசு இது மேல இருந்து, உலகத்து மேல இருந்து, சரீரத்து மேல இருந்து எங்கே போகணும், மேலான பார்க்கறது போகணும். மேலாக மனசு வச்சு அந்த மேலான தேட்டி அங்க இருக்கிற வாழ்க்கை. எதனாலனா நம்ம நித்தியமான நிவாசம் அங்கதான் இருக்குது. ரெண்டாவது அவரோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஜீவன் கூட அங்கதான் இருக்குது. மூணாவது நம்ம பேரும் கூட அங்கதான் இருக்குது. நம்ம குடியுரிமையும் கூட அங்கதான் இருக்குது. கருத்து சித்தமான இன்னும் என்னென்ன இருக்குதோ மாதிரி கத்துக்கலாம். கர்த்தர் இது வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.